எனக்கு என்னோட டெய்லியே பிடிச்ச பெஸ்ட்டு பார்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஈவினிங் தான். ஏன்னா ஈவினிங் டைமில் தான் எல்லாருமே ஒன்றா உட்காந்து டீ குடிக்கிறது, பேசுறது அந்த மாதிரி பண்ணுவோம். ஏன்னா ஒரு டேக்கு ஒரு டைமாவது அந்த மாதிரி நம்ம வச்சுருக்கணும். காலையில் ஏஞ்சதுலேருந்து ஃபுல்லாக பிஸியாக போயிட்டுருக்கிற ஷெடியூலில் ஈவினிங் ஒரு 1 hour அந்த மாதிரி நம்ம உட்காந்து ஃபேமிலியில் எல்லோரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நமக்கு அது ஒரு மெமரியாகவும் வந்துட்டு நம்ம க்ரியேட் ஆகும். அந்த ஒரு டைமுக்காக தான் நான் ஃபுல் டே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் ஈவினிங் எப்போ வரும்னு சொல்லி. ஏன்னா அந்த டைமில் தானே எல்லோரும் உட்காந்து பேசிட்டு, அதுவும் எனக்கு வந்துட்டு பேசிட்டு சும்மா டீ குடிச்சிட்டு முடிச்சிட்டோம்னா சீக்கிரமாக அந்த டைம் எனக்கு முடிஞ்சிடும். அதனால் நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் மேக் பண்ணுவேன். அதுவும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போல்லாம் ஒரு 6 மந்த்தாக இதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அந்த ஸ்நாக்ஸ் கூட அந்த டீயை உட்காந்து சாப்பிடும்போது 1 hourன்றது 1.5 hours 2 hours கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதனால் எனக்கு அந்த டைம் பிடிக்கும். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்நாக்ஸும் அது கூட நான் மேக் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து நான் என்ன ஸ்நாக்ஸ் மேக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிறு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பச்சைப்பயிரை வந்து தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி அதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா இது எல்லாத்தையும் போட்டு தாளித்தோம்னா அது நல்லாயிருக்கும். நான் மேக்ஸிமம் கடுகு அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். அதெல்லாம் யூஸ் பண்ணலாம், பட் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அது எதுக்கு எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நான் ஆனியனும் பச்சை மிளகா இது 2 மட்டும்தான் போட போகிறேன். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது காலையில் கிரேவி வச்சுருந்தேன். அது வந்து எக்ஸ்ட்ராவாக ஆகிடுச்சு. அதுதான் சூடு பண்ணி வச்சுட்ருக்கேன், இல்லைனா வேஸ்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு. ஆல்சோ பால் வந்துட்டு இன்றைக்கி டேட் முடிஞ்சிடும். ஸோ இதை வந்து எப்படியாவது யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பன்னீர் தான் அதில் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா பன்னீர் வந்துட்டு நைட்டு டிஷ்ஷில் வந்து டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ப்ரோட்டீனுன்றதுனால அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா இவ்வளோ டைம் கூட எனக்கு கிடைக்குமான்னு தெரியல ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. அதனாலேயே நான் வந்து மேக்ஸிமம் டைம் வந்து அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த டைம்லாம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ, எந்த டைம்லாம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்க முடியுமோ அந்த டைமில் நான் மேக்ஸிமம் வந்துட்டு க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் ஏன் வந்து டைம் க்ரியேட் பண்ணுறதுல இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவுமே வந்து ஃபேமிலியில் வீட்டில் அம்மா அப்பா கூட இருந்தோம். அவங்க ஃபுல்லாகவுமே நம்ம கூட தான் இருப்பாங்க எவ்வளோ ஒர்க் இருந்தாலும். மேக்ஸிமம் அவங்கெல்லாம் வந்து மார்னிங் ஈவினிங் 2 டைமும் டீ வந்துட்டு எப்படியுமே குடிச்சிருவாங்க. அப்போ எல்லாருமே உட்காந்து திணையில் உட்காந்து பேசிட்டு அந்த மாதிரி குடிச்சு பழக்கம். இங்கே வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தனியாக தான் இருக்கேன் குழந்தைங்களை வச்சுட்டு. ஹஸ்பண்ட் வந்து நைட் எப்போ வேணால் வந்து தூங்குவார். லேட் ஆகிடும் ஒர்க் முடிச்சுட்டு வரதுக்கு. ஸோ காலையில் எழுந்துச்சி போகிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிளம்பி போயிடுவாங்க. அந்த டைமில் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கிறதுனால நமக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் தனியாக தான் இருப்போம். இது வந்து நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்னால கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். அப்படின்றப்ப நம்ம ஃபுல் டே தனியாக தான் இருப்போம். அப்படின்னும் போது அந்த 1 hour ஈவினிங் 1 hour வந்து கூட இருப்பார். அந்த டைமையாவது நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் நான் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். அதனால தான் நான் இதில் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று மேக் பண்ணி கண்டிப்பாக டீ குடிக்கணும்ன்ட்டு. என் ஹஸ்பண்ட் வந்து டீ சுத்தமாக குடிக்கவே மாட்டார். இப்போ நான் சொல்லி தான் அவர் குடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா குழந்தைக்கு ஸ்கூல் ஆக போது இந்த டைம் கூட நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த டைம் மட்டும் நம்ம கொஞ்சம் டீ குடிக்கலாம், அதுக்கப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 week கழிச்சு நான் டீயை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பண்ண போகிறேன். குழந்தை ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஃபுல்லாகவுமே கட் பண்ணிடுவேன். அதனால இந்த மெமரி அவ கூட நாங்கள் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மெமரியை வந்துட்டு நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்சோ என்னோட இந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்னால வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் இதே தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. யாராவது இதே ப்ராப்ளம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க, நீங்கள் எப்படி இதை வந்துட்டு சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு ஒரு அன்ஹெல்தின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் டீ அப்படின்றது. அது கூட ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது ஓகே, நல்ல ஒரு ஹேபிட் தான். பட் டீ வந்து அன்ஹெல்தின்னு எனக்கு தெரியும். பட் இந்த 1 weekக்காக நான் வந்துட்டு இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. ஆல்சோ இதுதான் இன்னைக்கு நான் வந்து டீக்ளட்டர் பண்ண போகிறேன். இந்த 2 ஷூமே வந்துட்டு ஹஸ்பண்ட் வாங்கியிருந்தாரு. பட் அவருக்கு வந்துட்டு ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் சும்மாவே வச்சிருந்தாரு. யாருக்காவது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு கொடுத்துட்றேன், அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவர் கொடுத்துட்டாரு. அட் த சேம் டைம் நான் வந்து ஸ்நாக்ஸும் வந்து ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டேன். உள்ளே போய் பார்த்தா தான் நான் அவங்களுக்கு ஷாக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன்னா அவங்க எனக்கு ஷாக் கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் கலைச்சி போட்டு குழந்தை அது மேலே ஏறி நின்று குதிச்சுட்டு அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தா. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே என்ன பண்ண முடியும், திருப்பியும் எடுத்து மடிச்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு அவளுக்கு வந்து நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவள் டீ குடிக்க மாட்டான், வெறும் அந்த பயிர் மட்டும்தான் அவளுக்கு கொடுப்பேன். என்னடா வீடியோவில் சவுண்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. மேலே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வீடு. அந்த சவுண்ட் தான் பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி மினிமல் மாம் லைஃப் ஸ்டைல் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.